வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு: ஒவ்வொரு பெற்றோரின் ஆசைகளும் கனவுகளும். எவ்வளோதான் பொருள், செல்வாக்கு, புகழ் நம் வாழ்க்கையில் வந்து போனாலும் அதைவிட சிறப்பு, மேன்மை எதுவென்றால் நல்ல ஆரோக்கியமான நல்ல பண்புகளை, அறிவில் சிறந்த, எல்லோரும் போற்றுதற்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை வளர்த்தலே சிறப்பு. இதுவே ஒவ்வொரு பெற்றோரின் ஆசை மற்றும் கடமையாகும். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை யாருமே, உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்கள், சமுதாயம், உலகமாக இருக்கட்டும், எந்த பழிச்சொல்லும் சொல்லாத அளவு நல்ல பண்புகளோடு வளர்த்தால் பெற்றோர்கள் வாழ்நாளிலும் சரி, அடுத்து வரக்கூடிய அந்த 7 பிறப்பிலும் சரி, துன்பங்கள் ஒரு காலமும் வராது. கேட்கவே நல்லா இருக்கு இல்லையா? இதுவரை எப்படியோ எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளை நல்லதை கற்றுக் கொடுத்துத்தான் வளர்ப்பார்கள். இனிமேல் இன்னும் அக்கறையோடும் கவனத்தோடும் குழந்தைகளுக்கு வாழ்க்கை கல்வி, ஆன்மீக கல்வி கற்றுக் கொடுப்போம். அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கட்டும். நாமும் 7 பிறப்பிலும் துன்பங்கள் வந்து அடையாமல் நலமோடு வாழ்வோம். பெற்றோர்களுக்கு பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையன், பொண்ணு நல்ல நிலையில் சிறப்பாக இருக்காங்க, அது எங்களுக்கு பெருமையான விஷயம் அப்படின்னு பெற்றோர்கள் நினைப்பார்கள். இது பெரிய பெருமையான விஷயம்தான். அதைவிட சிறப்பு, பெருமை எதுவென்றால் அவர்கள் நல்ல செயல்களை செய்து, நல்ல பண்புகள், குணநலன்கள், யார்கிட்ட எப்படி பேசணும், நடந்துக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கணும், அறிவில், மனநிலையில், பொருளாதார நிலையில், இப்படி எல்லாவற்றிலும் சிறப்பாக சமதளமாக இருக்கும் பொழுது பெற்றோருக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி மிக மிக பெரியது. அது இங்கே கிடைக்குது அப்படின்னு நிறைய பெற்றோருக்கு தோணலாம். நம்புவோம், சூழல்கள் நலமாக மாறும் என்று. மாற்றம் ஒன்றே மாறாதது. கவலை ஒழித்தல் அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 விஷயம், அதை நம்ம கடைப்பிடிக்கும் போதே பார்த்திங்கன்னா கவலைகள்லேருந்து நாம் வெளியில் வந்துடலாம். கவலை யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த உலகில் கவலை இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லிவிடலாம் போல. அப்படி இருக்கு இல்லையா இன்னையோட சமுதாயத்தை நாம் பார்க்கும் பொழுது? சின்ன குழந்தை, மனநலம் சரியில்லாதவர்கள் வேண்டுமானால் கவலை இல்லாமல் இருக்கலாம் போல. ஆனால் மனிதர்களுக்கு ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு சாகசத்தை செய்து கவலையை தோற்றுவித்து கொண்டும் புதுப்பித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் மனவள கலையில் கவலை ஒழித்தல் பயிற்சி கற்றுக்கொண்டு, முக்கியமாக பயிற்சி செய்தால் கவலையை ஒழித்து விடலாம். யாருக்கெல்லாம் கவலை வரும்? இறைவன் பற்றிய உண்மை, கருணை, அன்பு, அந்த ஆட்சி தெரியாதவர்களுக்குத்தான் கவலை வரும். ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னாலே அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே கடவுள் கொடுத்துட்டு தான் அவனை பிறக்க வைக்கின்றான். இந்த உண்மை தெரிந்தாலே நமக்கு கவலை வராது. ஆனாலும் ஒவ்வொரு மனிதனிலும் சில ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதாரத்தில் சில விஷயங்கள், உடல் நலத்தில், மனவளத்தில், இதெல்லாமே அவன் தன்னை உயர்த்தி கொள்ள தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகவே. எனவே அன்பர்களே, தம்மை விட உயர்வானவர்களை பார்த்து வருத்தமோ கவலையோ பட வேண்டாம். நீங்களும் நல்ல பூரணமாக விடாமுயற்சி செய்யுங்கள். நீங்களும் நல்ல நிலையை அடையலாம். நமக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கைகள் சிக்கல் வருவதும் போவதும் இயல்பு, அது இயற்கை. ஆனால் கவலை மட்டும் இருக்கக்கூடாது. கவலை இருந்ததுனாலே நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை குறைத்துவிடும். முயற்சிப்போம், நலமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.